ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் 2025 அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிள் ஹியூமன் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் வந்து சோப் டிஸ்பென்சர் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது யூ வாஷ் ஐ வில் ட்ரை. பார்த்தாலே புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிஷ் ட்ரையிங் ரேக் தான். ஸோ இந்த ரேக்கோட நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது ரொம்ப வருஷம் ஆனதுனால நான் வந்து அது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதே ப்ராடக்ட் தான் நான் திரும்பவும் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஸ்டீல் மாதிரி வாங்கிட்டு வருவோம் இல்லையா? ஸ்டீல் வித்து கீழே தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்கியிருப்போம். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா அந்த ரேக் வந்து நம்ம வந்து கிச்சன் ஐலாண்ட் மேலே இந்த சிங்க் பக்கத்துலேயே வைக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த ரேக்கில் தண்ணி கலெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து பேட்ச் மாதிரி வந்து படியும். பட் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து தனியாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதே சமயம் கலெக்ட் ஆகி நிற்காது. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டைம் ரேக்கை கழுவுனாலும் நல்லா பிரித்து விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்பவுட்டு. இது வழியாக தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டிஷ் ட்ரையிங் ரேங்க் தாங்க இது. இதில் வந்து நான் எக்கச்சக்கமான பாத்திரம் வந்து அடுக்கியிருக்கேன் முன்னாடி. ஸோ இப்போயும் நாங்கள் வந்து இதே ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ட்ரேக்குள்ளே வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பிளேட்ஸ் வைக்கிறது மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஸ்பூன் இதுவும் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சைடு மாற்றுறதுக்கு. இது எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாட்டி காமிச்சா தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட் ஃபிட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே யூஎஸில் வந்து இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயின் கிளாஸ் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் சிம்பிள் ஹியூமன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்ட் நல்ல டியூரபிள் அண்ட் ஸ்டர்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து இந்த டம்ளர் கீழே வந்து நம்ம டம்ளர் ஹேங் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஃபிட் பண்ணிடணும். ஸோ தட் இங்கே வடிகிற தண்ணி கூட இந்த ஸ்பவுட் வழியாக வந்துடும். ஸோ இதுதாங்க ஃபுல் ட்ரேயோட லுக்கு. ஸோ இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து கிச்சன் சிங்க் பக்கத்தில் வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் தண்ணி போகிறதுக்கு வெளியில் இதுக்கு போகிறதுக்கு இது மாதிரி அந்த ஓட்டை வழியாக வர்றது வந்து நம்ம சைடில் வைக்கிற மாதிரி வச்சிடணும். ஸோ தட் வந்து தண்ணி வந்து இதுலேருந்து ஃப்ளோ ஆகிடும். அண்ட் இந்த கிளாஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி துணி கூட ஹேங் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிச்சன் கிளாத்து, சீஸ் கிளாத்து, இட்லி துணி அதெல்லாம் நீங்கள் காய வைக்கணுனாலும் இங்கே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ், ஒயின் கிளாஸ், இல்லை பார் கிளாஸ் அது மாதிரி கூட ஹேங் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து துணி தான் ஹேங் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தண்ணி பிடிச்சி இதில் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு ஈஸியாக வந்து இந்த ஸ்பவுட் வழியாக வந்துடுச்சு. ஸோ இதே நம்ம இங்கே தண்ணி ஊற்றினாலும் அது வந்து இந்த ஸ்பவுட் வழியாக வந்துடும். கீழே வந்து அடியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி விழாதுங்க. ஸோ அண்டு ஸ்பூனில் ஊற்றுறதா இருந்தாலும் அது இந்த வழியாக வந்துடும். ஒன்லி திங் இந்த பார் கிளாஸ் ஹேங்கர் மட்டும்தான் வந்து தண்ணி வந்து தனியாக கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம கிச்சன் கவுண்டரோட ஒட்டி இருக்காது. மேலே தூக்கி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கலட்டி அதை வந்து கொட்டிடலாம். அண்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸ் அமேசானில் வந்து $99. பட் இந்த சிம்பிள் ஹியூமன் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க இதில். ப்ளஸ் டியூரபிள் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டர்டி பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ பாத்திரம் வச்சாலும் அது வந்து தாங்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.